வைத்த கோமான் கேட்டில் கிடந்தவர்க்கும் வறுமை கோட்டிற்கு கீழே வீழ்ந்து கிடந்தவர்க்கும் கோபுர தரிசனம் காட்டி வைத்த புண்ணியத்தை கூட்டி வைத்த சேக்கிழாரின் சின்ன தம்பி. எத்தனையோ குலவிளக்குகள் குடும்ப விளக்கேற்றி குதூகலிக்க திரியாய் எறிந்த தீபம். வெண்பாவில் புகழேந்தி வெற்றி கண்ட இளையற்ற இரண்டாம் புகழேந்தி. சில நேரம் சிலுவை எறிந்த சிறுதொண்டர், சில நேரம் குல்லா போட்ட குலசிறை நாயனார், சில நேரம் நீர் பூசிய நம்மாழ்வார். கந்தபுராணத்தை கம்பராமாயணத்தோடு கைகோத்து நடக்கவிட்டு களத்தில் வெற்றி முரசு கொட்டி நின்ற காலமேகம். பரிசளித்து பிள்ளைகளை பரவசப்படுத்திய பட்டினத்தாரையும் பிரசங்கம் கேட்க வைக்க சொக்க வைத்த தொண்டை நாட்டு சம்பந்தர். பட்டினத்தில் வாழ்கின்ற நம்மையும் சொக்க வைத்து பாட்டு செய்த கலிகால பட்டினத்தார். சித்தர் பாட்டா, சிவஞான சூத்திரமா, திருப்புகழா, திருமருகாற்றுப்படியா, வில்லியமா, விவிலியமா, வள்ளி திருமணமா, சீதா கல்யாணமா, தேவாரமா, திருவாசகமா, திருமறை திரு அமுதமா, பரணியா, பல்லா, பவனந்தி கணக்கா, பாமன் சுவாமி பாட்டா, கிருஷ்ணன் தூதா, கர்ணன் மோட்சமா, கீசகவதியா, பாலியின் வாதமா, பிரபந்த திருட்டா, பாசனமா, வள்ளுவரா, வள்ளலாரா, அருணகிரியாரா, அப்பைய தீட்சிதா, எது வேண்டும், யார் வேண்டும், எப்போது வேண்டும், எது வேண்டினாலும் வேண்டும் படிக்கு அமுதம் பொழியும் தேனருவி வாரியார் சுவாமிகள். சுவாமியின் எழுத்தாற்றலை எடுத்துச் சொல்ல என் எழுத்துக்கு ஆற்றல் இல்லை. இது தொடர்கிறது இந்த பாடல். ஆனால் நான் நிறைவு செய்கின்றேன். மெல்ல மெல்ல அவரது எண்ணங்களை நாம் உள்வாங்குவோம். பாரில் இனி ஒரு வாரியார் வரப்போவதில்லை. பாரில் பலமோடு நாம் வாழ வழி சொல்ல நமக்காக உயிர் வாழவோ இன்னொரு வாரியார் அவதாரம் நிகழ்ந்திட வாய்ப்பே இல்லை. இனியேனும் வாரியாரின் எழுத்தை படிக்க பார்ப்போம். நம் பிள்ளைகளை படிக்க வைப்போம். இப்போது வாரியார் என்றதுமே உங்களுக்குள்ள ஒரு மரியாதை வந்து விட்டதா? அவர் திருநாமம் படித்தவர்கள், அவர் விரிவுரையை அருகிலிருந்து உள்வாங்கி கொண்டவர்கள் உங்களிடம் அந்த அனுபவத்தை சொல்லும்போது ஒரு ஆர்வம் வந்து உடலெங்கும் தழுவி இருக்கிறதா? வாரியார் வாழ்ந்த காலத்தில் வாழும் பேறு பெற்றோம் நாம் என்ற பெருமையில் ஈர விழிகள் ஆனந்தம் பொழிகிறோம். தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த பெருந்தகை எண்ணி எண்ணி கும்பிட கவிகள் குவிகிறதா? நல்ல நினைவு முளைவிடும் போதே எழுவோம், நிம்மதி கிளைவிடும் போதே தொழுவோம். நன்றி, வணக்கம். நாம என்ன பாவத்தை பண்ணாலும் பண்ணலாம், நன்றி மறக்கிற பாவத்தை பண்ணக்கூடாது. என்னன்றி கொன்றார்க்கும் உயிர் உண்டாம் உயிரில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்பார் திருவள்ளுவர். பசியின் மடியை அறுத்தவனுக்கும் பிராய்ச்சித்தம் உண்டு. கற்புடைய பெண்மணியின் கல்வை சேர்த்தவனுக்கும் பிராய்ச்சித்தம் உண்டு. தாய் தந்தைகளை இழந்தவனுக்கும் பிராய்ச்சித்தம் உண்டு. நன்றி மறந்தவருக்கு கழுவாய் பிராய்ச்சித்தம் கிடையாது. கடவுளால் மன்னிக்கப்படாத குற்றம் ஒன்று நன்றி மறந்தது.